இந்த 11 லேப்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா. லாஸ்டா நான் அப்லோட் பண்ண ஒரு ரீல்ல இந்த டெக்ஸ்ட்ல இருந்து ஆடியோவா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த 11 லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு AI டூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். கரண்டா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஆனா அதுல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை கிரெடிட்ஸ். 10,000 கிரெடிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. லைக் அதை தாண்டி நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்க யூஸ் பண்ணணும்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், அதுக்கு மந்த்லி வந்து இவ்வளவு பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. பட் ரீசெண்டா ஒரு கிளைண்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த 11 லேப்ஸ் டூல் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஆனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்னே சொல்லுவேன். நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கு, நிறைய வாய்ஸ் மாடல்ஸ் இருக்கு, இருந்தாலும் இதுல லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்னோட சினாரியோல என்கிட்ட ஒரு PDF புக் இருக்கு. சோ அதை வந்து ஆடியோவா கன்வெர்ட் பண்ணணுங்கிற நீட் இருந்தது. 11 லேப்ஸ்ல செக் பண்ணும்போது ஒரு லிமிடேஷன், அதுக்கு மேல என்னால ஜெனரேட் பண்ண முடியல. எவ்வளவு புது அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணிட்டே இருக்குது. சோ வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இருக்குமான்னு பார்க்கும்போது அப்பதான் கூகுளோட AI ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சைட் இருக்கிறத நான் பார்த்தேன். மேபி அதுக்கு முன்னாடி நான் அவ்வளோக்கா நான் யூஸ் பண்ணதில்லை. டெக்ஸ்ட் டு ஆடியோ கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்ல அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்போ லிட்டரலி பார்த்தீங்கன்னா இந்த சைட் தான் நான் பேசிக்கலா விசிட் பண்ணுவேன். தென் திஸ் இஸ் த ஹோம் பேஜ். இதுல நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைவ் ஆடியோ டு ஆடியோ டயலாக்ஸ் இருக்கு. நான் வந்துட்டு நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி டூலுக்கு போவேன். இதுல வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். ஒன்னு வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோவா இருக்கும், இன்னொன்று வந்து மல்டி ஸ்பீக்கர் ஆடியோவா இருக்கும். மல்டி ஸ்பீக்கர்ல நீங்க தனித்தனியா செக்மெண்ட் வைஸ் வந்து பிரிச்சு கொடுக்கணும். அதே சிங்கிள் ஆடியோல மொத்தமா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவேன். நான் வச்சிருந்த அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒரு 450 பக்கம் கிட்ட இருந்தது. ஃபுல்லாவே தமிழ்ல தான் இருக்கும். இதுல வந்துட்டு வெறும் இங்கிலீஷ்ல தான் ஆடியோ மாடல்ஸ் இருக்கும். அப்போ வந்து தமிழ் வராதா அப்படிங்கிறீங்கன்னா அப்படி இல்லை. நானும் அப்படிதான் நினைச்சேன் தமிழ் வராதோன்ட்டு. பட் அந்த டெக்ஸ்ட்டை நான் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது லிட்டரலி தமிழ் ஆடியோ வந்து நல்லாவே இருந்தது. இதுலயும் சம் இஷ்யூஸ் இருக்கு. அது வந்து ஃப்ரீயா இருக்கனால அது பெருசா நான் எடுத்துக்கல. ஓகே, ஃப்ரீயா இவ்வளவு விஷயங்கள் தரேன், அதுல சின்ன சின்ன ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். அது என்னென்ன இஷ்யூங்கிறத நெக்ஸ்ட் டேல நான் சொல்றேன். இதை தாண்டி இன்னுமே லோக்கல் மாடல்ஸ் இருக்கு. LLM மாடல்ஸ் வந்து லோக்கலா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி அதை பத்தி நான் அடுத்த ரீல்ஸ்ல கவர் பண்றேன். கேஸ் நீங்க இந்த மாதிரி டெக்ஸ்ட் டு ஆடியோவை கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன டூல் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.